viewers, welcome to my channel Santa Max. இன்னைக்கு 10th Max சமச்சீர் சிலபஸ்ல chapter 1 relation and functionsல exercise 1.4 பார்க்கலாம். அதுல 7th sum. In each of the cases state whether the function is bijective or not. Justify your answer. அதாவது ரெண்டு சப்டிவிஷன் கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு f of x அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்திருக்காங்க. கொடுத்துட்டு அந்த ஃபங்க்ஷன் பைஜெக்டிவா இல்லையா அப்படின்னு சொல்லி ஜஸ்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்க, f such that r2 r defined by f of x is equal to 2x plus 1. செகண்ட் சப்டிவிஷன் f such that r2 r defined by f of x is equal to 3 minus 4x cube. இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் எடுத்துக்கலாம். எஃப்ங்கிற ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா r2 r அந்த f of x is equal to 2x plus 1ன்னு கொடுத்துருக்காங்க. r2 rனா ரியல் நம்பர்ஸ் டு ரியல் நம்பர்ஸ் அப்படின்னா அதெல்லாம் மைனஸ் 0 ப்ளஸ் டெசிமல்ஸ் இது எல்லாமே இருக்கும். இப்போ நம்ம எக்ஸுக்கு x equal to minus 1.5 அப்படின்னு இந்த f of xல substitute பண்ண போகிறேன். f of minus 1.5 is equal to 2 into minus 1.5 plus 1. 2 into 1.5 வந்து என்ன வரும்னா minus 3 வரும். minus 3 plus 1 is equal to minus 2. xக்கு minus 1 அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறேன். f of minus 1 is equal to 2 into minus 1 plus 1 is equal to minus 2 plus 1 is equal to minus 1. xக்கு minus 0.5 அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுறேன். f of minus 0.5 is equal to 2 into minus 0.5 plus 1 is equal to minus 2 வரும். minus 1 வரும். இங்கே plus 1 is equal to 0. xக்கு 0ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுறேன். f of 0 is equal to 2 into 0 plus 1. இந்த term 0 ஆயிரும், plus 1 வரும் 1. xக்கு 0.5 plusல கொடுக்குறேன். f of 0.5 is equal to 2 into 0.5 plus 1. 1 plus 1 வரும் 2. next xக்கு plus 1 substitute பண்ணுறேன். f of 1 is equal to 2 into 1 2 plus 1 is equal to 3. xக்கு 1.5 plusல substitute பண்ணுறேன். f of 1.5 is equal to 2 into 1.5 வரும். 2 into 1.5 3 plus 1 is equal to 4 அப்படின்னு வரும். இப்போ கிடைச்ச ஆர்டர் பாருங்க. xக்கு minus 1.5 அப்படின்னா f of minus 1.5 வந்து minus 2. அதே மாதிரி minus 1க்கு minus 1. minus 0.5க்கு 0. 0க்கு 1. 0.5க்கு 2. 1க்கு 3. 1.5க்கு 4. இப்போ கிடைச்ச ஆர்டர் பாருங்க. minus 1.5 minus 2. இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் பைஜெக்டிவா இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. பைஜெக்டிவ் அப்படின்னா 1 1 இருக்கணும், on 2. பைஜெக்டிவ் அப்படிங்கிறதுல 1 1 and on 2 இந்த ரெண்டுமே ஒரே ஃபங்க்ஷனில் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம பைஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பாருங்கள் 1 1 ஃபங்க்ஷன் அப்படின்னா ஏல இருக்க டிஸ்டிங் எலமெண்ட் ஹாவ் டிஸ்டிங் இமேஜஸ் இருக்கான்னு பாருங்கள்.
-1.5க்கு -2, -1க்கு -1, -0.5க்கு 0, 0க்கு 1, 0.5க்கு 2, 1க்கு 3, 1.5க்கு 4. அப்போ டிஸ்டிங்க் எலமெண்ட்க்கு டிஸ்டிங்க் இமேஜஸ் Bயில் இருக்குது. அதனால் இதில் 1 ஃபங்க்ஷன் இருக்குது. நெக்ஸ்ட் ஆன் டு 1 பாருங்கள். ஆன் டு ஃபங்க்ஷன் அப்படின்னா the range of function is equal to codomain. range of function பாருங்கள். range of function வந்து -2, -1, 0, 1, 2, 3, 4. இது கோடொமைன் அப்படிங்கிறப்ப இதை உங்களுக்கு நான் ஏரோ டயக்ராமில் சொல்கிறேன். R to R. இது 0, -0.5, -1, -1.5, 0.5, 1, 1.5. ரியல் நம்பர்ஸில் 0, -1, -2, -3, +1, 2, 3. இப்போ இந்த ஆர்டர் பேரை நம்ம ஏரோ டயக்ராமில் ரெப்ரசன்ட் பண்ணலாம். -1.5 -2ஓட மேப் ஆகிருக்கு. -1 -1ஓட மேப் ஆகிருக்கு. -0.5 0ஓட மேப் ஆகிருக்கு. 0 1ஓட மேப் ஆகிருக்கு. 0.5 2ஓட மேப் ஆகிருக்கு. 1 அப்படிங்கிறது 3ஓட மேப் ஆகிருக்கு. 1.5 4ஓட மேப் ஆகிருக்கு. இப்போ பாருங்கள், இதில் the range of function வந்து is equal to கோடொமைனுக்கு ஈக்குவலாக இருக்குது. அதனால் நம்ம இப்போ இந்த -3யும் இங்கே அடுத்த மைனஸில் ஒரு வேல்யூஸ் இதுலேருந்து சப்ஸ்டியூட் பண்ணோம் எக்ஸுக்கு அப்படின்னா f(x)ல் நமக்கு -3யும் கனெக்ட் ஆயிரும். ஸோ அப்போ எல்லா வேல்யூஸுமே வந்து ஃபங்க்ஷனில் தான் இருக்கும். ஃபங்க்ஷன் நம்ம என்னென்னு சொல்லலாம், ஆன் டு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா the range of function is equal to கோடொமைன். அதனால இது ஆன் டு ஃபங்க்ஷன். அதே மாதிரி டிஸ்டிங்க் எலமெண்ட் இன் A have distinct images in B. அதனால இது 1 1 1 1 இருக்கு, ஆன் டூவும் இருக்கு. அதனால this function is bijective. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் நம்ம பைஜெக்டிவ் அப்படின்னு சொல்லி ஜஸ்டிஃபை பண்ணியாச்சு. 7th சம்மில் செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். f such that R to R f of x is equal to 3 minus 4x squared. அதாவது f of x R to Rக்கு எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா 3 minus 4x squared டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபங்க்ஷன் பைஜெக்டிவாக இல்லையா அப்படின்னு சொல்லி ஜஸ்டிஃபை பண்ணணும். எக்ஸுக்கு R to Rங்கிறப்ப நான் மைனஸ் வேல்யூ 0 ப்ளஸ் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். -2 அப்படின்னு ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ f of -2 is equal to இந்த ஃபங்க்ஷனில் எக்ஸுக்கு -2 கொடுக்குறேன். 3 minus 4 into -2 squared 4 வரும். 3 minus 16 is equal to -13. எக்ஸுக்கு -1 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். f of -1 is equal to 3 minus 4 into 1 வரும். 3 minus 4 is equal to -1. xக்கு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். f of 0 is equal to 3 minus இந்த term 0 ஆயிரும். 3 minus 0 is equal to 3. xக்கு +1 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். f of 1 is equal to 3 minus 4 into 1 is equal to 3 minus 4 is equal to -1. xக்கு +2 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். f of 2 is equal to 3 minus 4 into 2 squared 4. 3 minus 16 is equal to -13. இப்போ கிடைச்ச ஆர்டர் பேர் பாருங்க. -2 -13, -1 -1, 0 3, 1 -1, 2 -13. இப்போ இந்த கிடைச்ச ஆர்டர் பேரை செட்டில் எழுதணும்னா அதான் ஃபங்க்ஷன்.
-2 -13 -1 -1 0 3 1 -1 2 -13. இப்போ ஃபங்க்ஷனில் இருக்கிற ஆர்டர் பேர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த ஃபங்க்ஷன் பைஜெக்டிவாக இல்லையா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ஆர்டர் பேரில் ஃபஸ்ட்டு இருக்கிற எலமெண்ட்லாம் ஏங்கிற செட்டு, செகண்ட் இருக்கிற எலமெண்ட்லாம் பிங்கிற செட்டு. அப்போது ஏங்கிற செட்டில் இருக்கிற டிஸ்டிங்க் எலமெண்ட்க்கு டிஸ்டிங்க் இமேஜஸ் இருந்தால் தான் அது 1 1. பைஜெக்டிவ் அப்படின்னா நமக்கு என்ன இருக்கணும், 1 1 இருக்கணும், ஆன் 2 இருக்கணும். ஃபஸ்ட்டு 1 1 இருக்கான்னு செக் பண்ணிடலாம். அப்போ டிஸ்டிங்க் எலமெண்ட் இன் ஏ ஹாவ் டிஸ்டிங்க் இமேஜஸ் இன் பி அப்படி இருந்தால் தான் அது 1 1. இப்போ பாருங்கள், -2க்கு இதில் -13 இருக்குது, இங்கே +2க்கும் -13 இருக்குது. அப்போ ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் வெவ்வேறு இமேஜஸ் இருக்கணும். ஆனால் -2க்கும் -13 இருக்குது, 2க்கும் -13 இருக்காது. -1க்கு -1 இருக்குது, அதே மாதிரி +1க்கும் -1 இருக்குது. அப்போது இது வந்து 1 1 இருக்காது. 1 1 இல்லை அப்படின்னாவே அது பைஜெக்டிவ் கிடையாது. ஏன்னா பைஜெக்டிவ் அப்படின்னா 1 1 இருக்கணும், ஆன் 2 இருக்கணும். ரெண்டில் ஏதோ ஒன்று இல்லைனாலும் அது பைஜெக்டிவ் கிடையாது. ஸோ இப்போ இது 1 1 இல்லை. அதனால் இந்த ஃபங்க்ஷன் வந்து this function is not bijective. இப்போ கொடுத்த 2 சப்டிவிஷன்லேயும் அந்த ஃபங்க்ஷனை பைஜெக்டிவாக இல்லையா அப்படின்னு சொல்லி ஜஸ்டிஃபை பண்ணியாச்சு. சாந்தா மேக்ஸை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக உடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.